ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆத்தர் எம்ஜே டிமார்க்கோ எழுதின தி அன்ஸ்கிரிப்டட் இந்த புக்கோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்டடான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லைஃப் ஸ்கிரிப்டை நம்ம டிசைன் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த உலகம் அந்த ஸ்கிரிப்டை நம்ம மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிருக்காங்க. இந்த ஸ்கிரிப்டுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கோ, நீ கற்றுக்கிற விஷயங்களை கிராஸ் செக் பண்ணாத, நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் வாங்கி ஒரு வேலையும் வாங்கி லைஃப்பில் செட்டில் ஆகிடு, உனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்சிருக்கோ இல்லையோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாத, ஏன்னா அது ரொம்ப ரிஸ்கியான விஷயம், நீ தூத்து போயிடுவ. இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இன்டைரக்டாக ஒரு ஸ்கிரிப்ட் மூலமாகவே நம்ம மைண்டில் இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்கிரிப்டை டிசைன் பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கிரிப்டை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா எல்லாருமே நம்மளை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க, ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. முன்னாடி எல்லாம் மனுஷங்க அவங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த உலகம் இருந்ததுனால அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லோருடைய தேவையும் கம்மியாக தான் இருந்துச்சு. இதனால் சம்பாதிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செலவு இல்லாமல் இருந்துச்சு. எப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைமில் நம்ம வந்து இந்த 9 to 5 வேலை செய்யணும், ஒரு வாரத்துக்கு 5 இல்லை 6 நாள் வேலை செய்யணும், சண்டே எல்லாம் லீவ் தான் விடணும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டை டிசைன் பண்ணாங்களோ, அன்னையிலேருந்தே நம்ம ஒரு மீடியாக்கார் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாத வரைக்கும் நம்ம தேவையில்லாத செலவே பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் நம்ம இப்படி வாழ்ந்தால் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ஸை யார்கிட்ட யூஸ் பண்ணுவாங்க, யார்கிட்ட செல் பண்ணுவாங்க, இதை நம்ம யூஸ் பண்ணாதான் ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நமக்கு செல் பண்ண முடியாதனால வாரத்தில் 5-6 நாள் தான் நீங்கள் வேலை செய்யணும். அந்த 5-6 நாள் கஷ்டப்பட்ட வேலை செஞ்சு அக்யூமுலேட் பண்ண ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டைம்னஸ் எல்லாத்தையும் ஒரு நாள் லீவ் கொடுத்து நீங்கள் சம்பாதிச்சலாம் செலவு பண்ணி என்ஜாய் பண்ணி செலவு பண்ணட்டும் அப்படின்ட்டு சூப்பராக ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த சூப்பரான ஸ்கிரிப்டை தான் மாடர்ன் டேஸில் ரேட் ரேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்லேருந்து தப்பிச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு அன்ஸ்கிரிப்டடான லைஃப்பை வாழ்கிறதுக்கு சில பிரின்சிபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, பிகம் அ ப்ரொடியூசர். இன்றைக்கி இந்த மாடர்ன் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்கிரிப்ட் ஏன் அந்த மாதிரி டிசைன் பண்ணாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவங்க தான் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி ஆகும். ஸோ நம்ம 7 நாளும் வேலை வாங்கணும்னா யார் நம்மளோட ப்ராடக்ட்ஸை வாங்குறது? அதனால் 5 to 6 நாள் நம்மளை வேலை செய்ய கஷ்டப்பட்டு வேலை செய்ய வச்சுட்டு 7ஆவது நாள் ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க சம்பாதிச்ச பணத்தை நம்மளே திரும்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கினா தான் அவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும்னு போட்டு காட்டி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி அதை அதிகமாக ப்ரைஸ் பண்ணி அவங்கள கடனை கொண்டு போய் விட்டுட்டோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு வேலை செய்வாங்க. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸையே வாங்கிட்டு இருப்பாங்க. இப்படியே ஒரு 40-50 வருஷம் ஓடிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரே இடத்துலாம் சுற்றிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாமல் சுற்றிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை அவங்க புரிஞ்சிக்காத வரைக்கும் தான் நம்ம பணக்காரர் ஆகிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே மாட்டிட்டு ஒரே லூப்பில் சுற்றிட்டு இருக்காமல் ஒரு கன்சியூமராக இல்லாமல் அவங்க பக்கம் ப்ரொடியூசராக போயிட்டிங்கன்னா இதை க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை இந்த உலகத்தை கன்சியூம் பண்ண வைக்க முடியும். ஸோ இதனால் இந்த லூப்லேருந்து வெளியே வரவும் முடியும். இந்த புக்கோட ஆத்தர் எம்ஜே டிமார்க்கோ என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நீ மீனை பிடிக்க போகாமல் ஃபிஷிங் பண்ணுற நெட்டை விற்கணும்னு சொல்கிறாரு. எல்லோரும் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆகாமல் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே வாங்க நெக்ஸ்ட் பிரின்சிபிளை பார்ப்போம். நம்பர் 2, ஆக்ஷன் டேக்கர்ஸ் வெர்சஸ் ஆக்ஷன் ஃபேக்கர்ஸ். ஸோ காமனாக மனுஷங்களை பார்த்தீங்கன்னா எப்பயும் பெரிய பெரிய ஈவெண்ட்ஸை தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் 6 பேக் பாடி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாரு, என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயம் என்ன இருக்குன்னா, அவர் என்ன ஷூ போட்டிருக்காரு, அவர் என்ன மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு 6 பேக் பாடி வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்கள தான் நம்ம ஆக்ஷன் ஃபேக்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே ரேட் ரேஸ்லேருந்து தப்பிக்கணும்னா நம்ம ப்ரொடியூசராக தான் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 பேக் பாடி வச்சிருக்கால வந்து என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறான்னு தான் பார்ப்பீங்க. காலையில் எப்போ எழுந்திருக்கிறான், என்ன சாப்பிட்றான், என்ன ஒர்க் அவுட் பண்ணுறான், எந்த மாதிரி அவனோட ரொட்டீன்ஸ் இருக்குன்னு தான் அப்சர்வ் பண்ணுவீங்களே தவிர அவன் ஜிம்முக்கு எந்த ஷூவை மாட்டிட்டு போகிறான், எந்த மாதிரி சூப்பர்ஃபிஷியலான விஷயங்களை பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டீங்க. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசராக மாறுறதுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் ஃபேக்கராக இல்லாமல் ப்ராசஸை புரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் டேக்கராக மாற ஆரம்பிங்க. நம்பர் 3, காலேஜ் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் எஜுகேஷன். இந்த ஸ்கிரிப்டட் லைஃப்பில் வாழ்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம அதோட எதையுமே கற்றுக்க தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவாங்க. ஏன்னா லைஃப்பில் பிறந்ததுலேருந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்மளை ஒரு எம்ப்ளாயியாக மாற வைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கிரிப்ட் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எப்போ நீங்கள் அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டை மட்டும் படிச்சுட்டு அப்படியே லைஃப்பை கண்டினியூ பண்ணுறீங்களோ அப்போ வரைக்கும் உங்களால் இந்த ரேட் ரேஸ்லேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. எப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ தான் உங்களுக்கு புது புது ஐடியாஸ் வரும். எப்படி ஒரு ப்ரொடியூசராக மாறலான்னு புரிய வரும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிகிற வரைக்கும் மற்றவங்க உங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா அடிபட்டுடும், இல்லை உயிரே போயிடும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் ஒருத்தர் நீங்கள் பில்டிங் மேலேருந்து குதிங்கன்னு சொன்னால் குதிக்க மாட்டோம்.
அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக தப்புன்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு அடிப்படும் தெரியாமலே இருந்தால் மற்றவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே செய்வீங்க. அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன இப்படி தான் இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா கடனும் வாங்க மாட்டீங்க, இந்த மாதிரி ரேட் ரேஸ்லேயும் போய் மாட்டிக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி மாட்டிக்காமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா எஜுகேஷன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கூல் புக்கு, ஸ்டோரி புக்ஸு, இந்த காலேஜ் புக்ஸ் மட்டும் படிக்காமல் லைஃப்பில் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி புக்ஸையோ வீடியோஸையோ கோர்ஸு இல்லை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களாலையும் மற்றவங்க எழுதி ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணாமல் உங்களோட சொந்தமான ஸ்கிரிப்டை எழுதி உங்களாலையும் பெட்டரான லைஃப் வாழ முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பியாண்ட் எவ்ரி திங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.